ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அநேக முறை நாமும் கூட அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்கிறதை அறியாம நாம் அறிந்து கொள்ளல. எசேக்கியேல் கூட அங்குதான் இங்கு தேவ தூதன் அல்லது கேருபீன்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி அறிந்து கொண்டாங்க. இந்த சீஷர்கள் கூட இயேசு இருக்கிறாங்கிறதை அறிந்து கொள்ளாம துக்கமுகத்தோடு கூட பேசுகிறாங்க, என்னென்னவோ பேசுகிறாங்க. அந்த சம்பாஷணை பார்க்கும் பொழுது இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு எப்படி பேசுகிறாங்க என்றால் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து நடந்து போகிறார். இவங்க எங்கிருந்து போகிறாங்க என்றால் எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் எருசலேமை விட்டு. எதற்காக போகிறாங்க? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்து இருந்தார், இதற்கு மேல என்னுடைய வாழ்க்கை எப்படி கடக்க முடியும் என்று சொல்லி அந்த யோசனையோடு கூட எருசலேமை விட்டு கடந்து போகிறாங்க. என்னென்னவோ சம்பாஷிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாமே இழந்து போன விதமாக துக்கமுகமாய் நாம் காணப்படுகிறோம். அவ்வளவுதான், கடந்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், என்னுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு வருமோ, என்னுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு தீருமோ என்று சொல்லி துக்கமுகமாய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதை மறந்து விட்டு ஒரு சில நேரங்களில் இயேசுவ ஆண்டவரே இங்க நீங்க இருந்துருங்க, என்னுடைய காரியத்தை நான் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப நான் உங்களை கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அப்படியாக ஒரு சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். அவரை அறியாதது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்து கொள்கிறோம். ஒரு முறை ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு கடந்து செல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் இருக்க வேண்டியது அப்பத்தின் வீடு. ஆனால் அவன் அங்கிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகும் பொழுது அந்த வழியில பார்க்கும் பொழுது அங்க கள்ளர்களில் கையில அகப்படுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவன் இருக்க வேண்டிய ஸ்தலத்துல இல்லாதபடி காயப்படுத்தி எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறான். இதுதான் என்னுடைய வேதனை கூட. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, ஜெப ஐக்கியத்துல நான் பங்கு பெற வேண்டுமே தவிர நான் ஏன் எரிகோவின் மார்க்கத்துல போய் கொண்டிருக்கிறேன்? எரிகோவின் கிரிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எரிகோ மதில் சுவர் துதியினாலே இடிந்து விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது கான்கர் பண்ணின தேசம் அந்த எரிகோ. எல்லாரும் சொன்னாங்க இதை நம்மளால மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு முறை, 2வது முறை, 7 முறை, 3 முறை, 4, 5, 7வது நிலையில் 7 முறை சுற்றி எரிகோ மதிலே அவர்கள் துதியின் சத்தம் ஏறெடுக்கப்பட்ட போது எரிகோ கோட்டை ஆட்டோமேட்டிக்காய் தகர்ந்து விழுந்தது. இந்த மனிதன் எருசலேம்ல இருக்க வேண்டியவன், நான் எரிகோவுக்கு போகிறான். இன்றைக்கு நாமும் கூட நமக்கு ஜீவ அப்பம் இங்க இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் செபிக்கிறாங்க. இந்த ஐக்கியத்துல, இந்த துதியின் ஐக்கியத்துல நாம் சேருவோம் என்றால் உண்மையாக இந்த எரிகோவின் கிரிகள் நமக்குள்ளாக செயல்படாது. இந்த மனிதன் போகும் பொழுது கள்ளர் கையில அகப்படுகிறான். இன்றைக்கு நாமும் கூட இந்த எரிகோவுக்கு போகிறதுனாலே தான் அநேகவற்றை நாம் இழந்து போகிறோம். கள்ளர் கையில் அகப்படுகிறோம். தேவையில்லாத காரியங்களே நாம் ஈடுபட்டு அநேக காரியங்கள் நமக்கு லாஸ் என்று சொல்லி மைனஸா போய் கொண்டிருக்கிறது. இல்ல ஆண்டவரே, நான் திரும்ப எருசலேமுக்கு வரணும், திரும்ப உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாட்டப்பட வேண்டும், திரும்ப துதியின் சத்தத்தோடு கூட நான் இணையப்பட வேண்டும், திரும்ப செபிக்கிறவர்கள் கூட்டத்துல நான் பங்கு பெற வேண்டும். மனுஷன் போனதினாலே தன் வஸ்திரத்தை இழந்து போனான். நமக்கு அதிக வார்த்தைகள் அல்லது சிறு பிராயத்திலிருந்து அநேக வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், அது மாத்திரமல்ல, அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவனை இழந்து குற்றுயிராய் அவனை விட்டு சென்றான் என்று வேதம் சொல்கிறது. அங்கு ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான், லேவியனும் கடந்து போகிறான். கடைசியாக சமாரியன் வந்து அவருடைய காயங்களை ஆற்றுகிற அந்த எடுத்த வாசிகள் அந்த
காயங்களில் என்னையும் ஆ. ராட்சசமும் பார்த்து பார்த்து காயங்களை கட்டி ஆ. அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி ஆ. சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை ஆம், பராமரித்தான். திரும்ப இயேசு கிறிஸ்து ஆகிய நல்ல சமாரியன் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய வீடுகளை தேடி, நம்முடைய இருதயத்தை தேடி, ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். நல்ல சமாரியன். ஓ, என்னென்ன காயங்களினாலே காயப்பட்டிருக்கிறோமோ, ஒருவேளை குற்றுயிராய் நாம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ, எப்படி தீருமோ, எப்படி இந்த காயங்கள் ஆற்ற முடியுமோ, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும், அவர்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கவும், ஒடுக்குதலின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏசாயால வாசிக்கிற விதமாக நம்மை அவர் காயம் கட்டுவதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை என்னால முடியல, நான் மேற்கொள்ள முடியல, திரும்ப திரும்ப அதே எரிகோவின் காரியங்களிலே காணப்படுகிறது என்று சொல்லுவோம் என்றால், இந்த நல்ல சமாரியன் இன்றைக்கு நம்முடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறான். இனிமேல் நான் எரிக்கோவுக்கு போகிறது இல்லை, இனிமேல் நான் திரும்ப இந்த பழைய காரியங்களை நாட போகிறது இல்லை. யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த கூட்டத்தில் நானும் பங்கு பெறுவேன் என்று சொல்லுவோம் என்றால், உண்மையாக ஆண்டவர் திரும்ப நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், திரும்ப நம்மை கட்ட வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பின்வாங்குகிறோமா என்றால், கொஞ்சம் மனம் திரும்புதல் வரும் பொழுது உண்மையாக பிசாசன் விடமாட்டான். அவன் எப்படியோ விதத்துல நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பான். அவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு ஜெப பலன் வேண்டும். ஜெபத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை. இந்த வாழ்க்கையில் அநேகவற்றை நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஜெபத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை. அவர் கட்டுவார். அவர் இயேசு கிறிஸ்து என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? நல்ல சமாரியன் இந்த காயங்களை கட்டினார். ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, அவங்களும் எருசலேம்ல இருந்தாங்க, அப்பத்தின் வீட்டில இருந்தாங்க. ஆனால் எங்கு கடந்து போனாங்க என்றால், கொஞ்சம் அங்கு பஞ்சம் ஏற்பட்டதினாலே அங்கிருந்து மோவாப் தேசத்திற்கு கடந்து சென்றாங்க. மோவாபிலே தனக்கு இருந்த 2 பிள்ளைகள், அங்கு மோவாப் ஸ்திரீகளே அவர்கள் அங்கு சென்று விவாகம் பண்ணி கொண்டாங்க. யார் சொல்ல முடியுமா? ரூத்துடைய மாமியார் நகோமி அங்கிருந்து எருசலேமை விட்டு அங்கு கடந்து மோவாபுக்கு செல்கிறாங்க. ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். ரூத்துவின் புஸ்தகம் சந்தித்தேன் ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டான். மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அங்கு மோவாப் தேசம், அது அந்த சந்ததி எப்படி வந்தது என்று சொல்லி நமக்கு தெரிந்த காரியங்கள். மோவாப்